கடையில் வாங்குகிற புதினா கட்டை புதினாவை யூஸ் பண்ணிவிட்டு காம்பை இன்னுமா தூக்கி போட்டுட்ருக்கீங்க, இனிமேல் தூக்கி போடாதீங்க. அது இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் நட்டு வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வளர்ந்துருங்க. நம்ம வீட்டில் ரீக்ரோ பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான பிளான்ட்னா இந்த புதினா தாங்க. இதுக்கு ரொம்ப டேக்கர்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நட்டு வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் வளர்த்தது தான் 2 பாட்லேயும் இருக்குது பாருங்கள். இந்த பாட்டில் இருந்து நான் கட் பண்ணி யூஸ் பண்ண புதினாவை தான் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருந்தேன். அந்த காம்பை ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன். திருப்பியும் அதில் இலை வந்திருக்கு. இதை நான் திருப்பி இன்னொரு சின்ன பாட்டில் நான் வைக்க போகிறேன். பாருங்கள் வேரெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. புதினாவெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த காம்பை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வேர் வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே கூட நம்ம அந்த பாட்டில் நட்டு வைக்கலாம், அப்படின்னாலுமே சூப்பராக வளருங்க. இப்போ இந்த புதினாவை ஃபுல்லாக அந்த பாட்டில் நட்டு வச்சிடலாம். இந்த புதினாவை பாருங்கள், இதை நான் தண்ணியில் போட்டுலாம் வளர்க்கலங்க, வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். சமையலுக்காக ஒரு கட்டு நான் வாங்கியிருந்தேன். இப்போ அதில் உள்ள புதினாவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த காம்பை அப்படியே நட்டு வச்சிடலாம். அது புதினாவெல்லாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே காம்பை அப்படியே வச்சிடலாம். இப்படி வச்சாலுமே சூப்பராக வளருங்க. இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு 2-3 பாட்டில் நான் இதை வச்சுக்கிறேன். இப்போ புதினாவெல்லாம் நட்டு வச்சாச்சுங்க. இது வளர்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் வேணும்னு இல்லைங்க, ஒரு குட்டி பால்கனியில் ஒரு குட்டி பாட்டில் வச்சாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக வளர்ந்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.